ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்னும் பல ஆச்சார்களின் உபன்யாசம் நமது ராமகிருஷ்ணா 115 என்ற சேனலில் வந்து கொண்டிருக்கிறது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் கொடுத்துள்ளேன். பக்தர்கள் அதையும் சேவிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் மாரியப்ப கிருஷ்ணா. பட்டாபிஷேகம்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு மகோத்சவம். அத பரதன் வந்து பார்க்காம என்னம்மா இந்த பட்டம், என்ன இது, என்ன பட்டாபிஷேகம்? நீ அப்பாட்டுக்கு சொல்லி எப்படியாவது தடுத்துடுமா? அப்பாட்டுக்கு சொல்லி இப்ப வேண்டாம், அடுத்த மாசம் வச்சுக்கலாம், இதே புஷ்ய நட்சத்திரம் அடுத்த மாசம் வச்சுக்கலாம், பரதனை அழைச்சு விடலாம், பண்ணிக்கலாம்னு சொல்லிவிடுமா? ஏண்டா, நீ 25 வயசு பையன் தானே, ஆடு காலா அப்பாட்டுக்கு பேசின உட்காண்டிருந்துக்கு இத்தனை நேரம். நீ அப்பாட்டுக்கு சொல்றதானேடா எனக்கு இப்ப பட்டாபிஷேகம் வேண்டாம் அப்படின்னு வாயை திறக்காம உட்கார்ந்துட்டு இங்க வந்து சொல்றையே, எனக்கு பயமா இருந்ததுமா. பத்தியா எப்படி நீ பயமா இருந்ததுன்னு சொல்றியோ, அது போலதான் நான் இவ்வளவு காலம் வாக்கப்பட்டு உன்னையும் பெத்து அப்பாட்டுக்கு பழகி தலையும் நிறைச்சு ஒரு தாயாராகையும் கூட அப்பாவுக்கு அந்நியதா சொல்லி அவர் பேச்சுக்கு மீறி சொல்லி எனக்கும் பழக்கம் இல்லை. நம்ம குடும்பத்தில் அப்படிதான் பழகிறோம். நமக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அவர் ஒன்னு சொல்லி ஒன்னு ஏற்பாடு பண்ணதுக்கு மீறி பேசுறதுக்கு நமக்கு தெரியாது. பேசினா அது சரியா வராது. அவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்துண்டு என்று தாயார் புத்திமதி சொன்னதும் உடனே நமஸ்கரிச்சார். ராமர் திரும்புறார். இருந்தாலும் தம்பி பரதன் இல்லையே அப்படின்னு திரும்பும் பொழுது லட்சுமணர் ஓடி வராராம். பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்டதும் ஓடி வர்றார் லட்சுமணர். இந்த லட்சுமணரை பார்த்தாரோ இல்லையோ இறுக்கி கட்டி கொண்டார். இந்த லட்சுமணரை பார்த்து சொல்றார், சௌமித்ரே புங்க்ஷ்வபோகாமுஸ்த்வம் இஷ்டான் ராஜ்யபலானிச்சே ஜீவிதஞ்சாபி ராஜ்யம் சத்வதர்த்தம் அபிகாமயே. லட்சுமணா, அப்பா பட்டாபிஷேகம் பண்ண போறா, பேருக்கு நான் உட்கார்ந்து கொண்டு பட்டம் கட்டிப்பேனே தவிர ராஜ்யம் பூரா உனக்கு தான். நீதான் ராஜ்யத்தை ஆள வேண்டியவன், பார்த்துக்க வேண்டியவன், எல்லாம் நீதான். ராஜ்யத்தை உனக்காதான் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கறது அப்புறம் கட்டம். ராஜ்யங்கட கட்டம் ராமன் ஒத்தன் நான் பிறந்திருக்கிறதோ ஜீவிச்சிருக்கிறதோ எதுவும் தொதர்த்தம் அபிகாமையே, எனக்காக நான் இல்லை, உனக்காகத்தான் நான். தொதர்த்தம் அபிகாமையே. லட்சுமணர் இப்படி சந்தோஷப்படுத்தி பேசினார். ஆளுகால் பேசுறார்னு அர்த்தம் இல்லை. ராமர் சபாவம் ஆர்ஜவத்தோட தன்னுடைய பக்தாளிட்டுக அப்படி பழகுவராம் ராமர். இப்படி பேசிவிட்டு தன்னுடைய இருப்பிடம் வந்து சேருகிறார். சீதைகிட்ட சந்தோஷமா சொல்லி கொண்டு பேசிக்கொண்டு எல்லாம் ஏற்பாடும் ஆயின்றிருக்கு. அயோத்தி பூரா தெரிவிச்சாயிடுத்து. ஜனங்கள்லாம் குதூகலமா இருக்கிறார்கள். தோரணங்கள்லாம் கற்றார்கள், அலங்காரங்கள்லாம் பண்றார்கள், குதூகலமா இருக்கிறார்கள். வசிஷ்ட பகவானும் ராமபிரானுக்கு முதல் நாளே செய்ய வேண்டிய ரட்சாபந்தனம் முதலிய காரியங்களை பண்ணி வைக்கிறதுக்காக வரார். குலகுருவான வசிஷ்டரை பார்த்ததும் ராமர் எழுந்திருந்து சீதையோட நமஸ்காரம் பண்ணி அழைச்சு பூஜை பண்ணினார். ராமருக்கு ரட்சாபந்தனம் பண்ணி நியமங்களை உபதேசம் பண்ணி விட்டு வசிஷ்டர் தன் இருப்பிடத்துக்கு போயிட்டார். நியமத்தோடு இருக்கணும் ராமர். அன்று ராத்திரி பூராக ரங்கநாதனுடைய கோவிலுக்கு வந்துட்டார். ரங்கநாதனை பூஜை பண்றார். துஷ்டாவ பிரணதஸ்சைவ சிரசா மதுசூதனம். சீதாதேவி உபச்சார சாமான்கள்லாம் எடுத்து கொடுக்கிறாளா. சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமதே. இந்த கோவில் எப்படி இருக்குன்னா தக தக தகன்னு சுவர்ணமயமான ரங்க விமானம் உடையதாக ஜொலிக்கிறதா. ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணு. அரமணிக்கு சொந்த கோவில். ஸ்ரீமதி ஜொலிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு கோவில். பரம்பரையா இவளுக்கு குல தெய்வம். மனு முதற்கொண்டு எல்லாரும் அவரவர்கள் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிற தெய்வம்.
தசரத சக்கரவர்த்தியே புத்திரகாமேஷ்டி அஸ்வமேதம் முதலிய யஜ்யங்களாலே இந்த பெருமாளைத்தான் ஆராதிச்சார், தனக்கு புத்திரன் வேணும் என்று. ராமர் அவதரிச்சார். ராமரே ஜஜ்ஞே விஷ்ணுகோ சனாதனஹா என்கிறதுனால உள்ள பெருமாளை தான் வெளியில புள்ளையாக அவதரிச்சிருக்கார். புள்ளையான பெருமாளே தான் இப்ப உள்ள படுத்துனுக்கிற பெருமாளை பூஜை பண்றார். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணமுபாகமத்து. தேவியினுடைய தீர்க்கமான கண், மலர்ந்த கண், எப்பொழுதுமே அழகான அந்த கண் இப்பொழுது இன்னமும் விசாலாட்சியா மலர்த்தி பார்க்கிறாளாம் கண்ணாலே. எப்படி பார்க்கிறாள்? பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சென்கண் அச்சுதா அமரரேரே என்று பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரே, இந்த ரங்கநாதனை பார்க்கிறாளா? ரங்கநாதனை பார்க்கலையா, அந்த ரங்கநாதனை பார்க்கிறவரை பார்க்கிறாளா? அவளுக்கு ஒரே தெய்வம் தான், அனன்ய தெய்வத்தம் இயம் க்ஷமாச்சே என்று பின்னாடி சொல்ல போறா. நாராயணனை உபாசனம் பண்ணக்கூடிய ராமபிரான் அந்த நாராயணனை எப்படி பார்க்கிறார், ரங்கநாதனை எப்படி பார்க்கிறார், எப்படி பூ சாத்துறார், எப்படி அர்க்யபாத்தியம் கொடுக்கிறார், எப்படி தூபம் காட்டுறார், எப்படி சாமரம் போடுறார். அந்த சாமரம் கொடை முதலியவைகள்லாம் கொடுக்க ராமர் உபச்சாரம் பண்ண. ராமர் என்ன உபச்சாரம் பண்றார்னார், உபச்சாரங்களுக்கெல்லாம் ஏத்தவன் நீதானப்பாங்கிறார். உபச்சார மூலனு சே கோனவையா உரகராஜ சயனா. ராமர் விஷயமான கீர்த்தனம் இல்லது, ராமர் ரங்கநாதர் விஷயமா பாடின கீர்த்தனமாக தியாகராஜ சுவாமிகள் பாடினது. உரகராஜ சயனான்னு பார்த்தேன்னா புரியும் உங்களுக்கு. ராமருக்கு நடக்க வேண்டிய சத்திர சாமராதி உபச்சாரங்கள் எல்லாத்தையும் கையில வாங்கி, நான் தான் வனவாசத்துக்கு போக போறேன், நீ தான் வீட்டுக்கு மூத்த புள்ளே, உனக்கு தானப்பா இந்த தங்க கொடை, உனக்கு இந்த ராஜா உபச்சாரங்கள்லாம் உனக்கு தான் தகுங்கிறது மாதிரி வாங்கி வாங்கி உபச்சாரம் செய்கிறாராம். கொடையை பிடிக்கிறாராம், ரங்கநாதனுக்கு விசிறாராம், எல்லாம் இவரே செய்ய. ராத்திரி பொழுதும் கோவில்லையே தங்கி இருக்கிறார். வாக்யதா சக வைதேஹ்யா பூத்வா நியதமானசஹ ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணுஹோ சிஷ்யே நரவராத்மஜகா. கோவில்லையே தங்கியிருக்கிறார். வாக்யதா யத வாக், மௌனமா இருக்கணும்னு அர்த்தம். கோவில்ல வம்புகள் பேசக்கூடாது, பகவத் விஷயமா பேசலாம். சீதாதேவிக்கு ஏதோ பகவத் விஷயமா சொல்லிக் கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் விசிராந்தி என்று நினைச்சு கொண்டவர் அங்கேயே கோவிலையே தங்கியிருக்கிறதுனாலே படுக்க போட்டுன்னு படுத்துக் கொள்ளக்கூடாது. பூத்வா நியத மானசா, கொஞ்சம் உடம்பு வலியாறு சித்த படுத்துக்கலாம் என்று நினைச்சவர் தன்னுடைய பீதாம்பரத்தையே கீழே தூசு தட்டி விட்டு போட்டு விட்டு, தீர்க்கமாகுமான பிரபு தன்னுடைய நீண்ட திருக்கரத்தை உபதானமா வைத்துக் கொண்டு ஒரு திருக்கரத்தை இப்படி நீட்டி தன்னுடைய திருவடியை நீட்டி பள்ளி கொண்டு விட்டாரா. தேவி உடனே திருவடி சேவை பண்றாளாம். கோவில்லையே வெளி மண்டபத்துல உள்ள பெருமாள் இருக்கார். என்ன காட்டுறதுன்னா உள்ள மூலஸ்தானம், வெளியில உற்சவர்னு காட்டு. புறப்பட போறார். ராவண வத பரியந்தமான தேவ காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி புறப்பட போறார். உற்சவத்துக்காக வெளியில ஏறி இருக்கார் அப்படிங்கறத காட்டுறது போல படுத்துட்டு இருக்காராம் பிரபு. சிஷ்யே நரவராத்மஜா, இப்படி கொஞ்சம் சயனிச்சிருந்தார். கொஞ்சம் வெடிருக்கால ஆனதும் எழுந்து கொண்டார். துஷ்டாவ பிரணதச்சைவே சிரசா மதுசூதனம் விமல க்ஷௌம சம்வீதகா வாசயாமாச சத்விஜானே. வெடிற்காலை எழுந்துக்கும் பொழுதே தன்னுடைய சயன கிரகத்திலேன்னு இப்படி கதவை திறக்கும் பொழுதே பிராத்தஸ்மரணம். ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ. இதுதான் முதல் ஸ்மரணம். ராமர் எழுந்துட்டாரும் வெளில இருக்கிறவாளுக்கு தெரியும். காந்தார ஸ்ருதியில கீழே ராமன் சொல்லுவார், நிஷாத ஸ்ருதியில பிராட்டி சொல்லுவார். கதவு திறந்துடும். லட்சுமணருக்கு தான் முதல் தரிசனம் பெரும்பாலும். இப்ப ராமபிரான் துஷ்டாவ பிரணதச்சைவ சிரசா மதுசூதனம் ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்லிக்கொண்டே அவகாசன ஸ்நானம் பண்ணி மடி உடுத்திக்கிறது. பூஜா காலத்துல மடி உடுத்திக்கிறதுன்னு தனியா உண்டு இல்லையா, மடி வச்சிருக்கிறாராம் ராமர். அப்புறம் சபைக்கு கச்சேரிக்கெல்லாம் போறதுக்கு வேற பட்டு வச்சிருக்கிறார்.
ஒரு மடி வச்சிருக்கிறார். அந்த நாறு மடியை உடுத்திண்டா விமல க்ஷௌம சம்வீதகா. மடியை உடுத்தி கொண்டு பட்டு உடுத்தி கொண்டு பூஜைக்கு வரார். வாச்சயாமாச சத்விஜானே. ரங்கநாதனுக்கு சுப்பிரபாதம் ஆன பிறகு தன்னுடைய அரண்மனைக்கு எழுந்துருளினார். பிராமணால் நிறைய வந்திருக்கிறாள். நீங்க பட்டாபிஷேகமாச்சே ராமரை சந்திக்கிறதுக்கு. அவர்கள் எல்லாரும் உத்தமமான ஸ்வஸ்தி வாசனங்கள் சொல்றார்கள், வேத கோஷங்கள் பண்றார்கள். எல்லாருக்கும் வாரி வழங்கி தானம் பண்ணி சுப்பிரசன்னமா இருக்கார் அப்படிங்கிற பரியந்தம் கதையை விட்டுட்டார் வால்மீகி. அப்புறம் முத நாள் ராத்திரிக்கு போறார். நாடு நகரம் பூரா தமுக்கு போட்டு தெரிவிச்சாயிடுத்து பட்டாபிஷேகம். பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம் அவ்வளவு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணவே ஜனங்கள் தூங்கவே இல்லை. விதானங்கள் கற்றார்கள், தோரணங்கள் கற்றார்கள், பெரிய துவஜஸ்தம்பங்கள் நட்டு பெரிய தீபங்கள்லாம் போடுறார்கள். வாசல்ல கோலம் போடுறார்கள், பொம்மநாட்டிகள் அலங்காரம் பண்றார்கள். தங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறார்கள் சில பேர். குழந்தை குட்டிகள்லாம் ராத்திரி பூரா தூங்கல. அவாத்துல முத்து பந்தல் போடுறாடா, அடே இவாத்துல பந்தல் போட்டிருக்கா பாருடா என்று சொல்லிண்டே கோஷ்டி கோஷ்டியா குழந்தைகள் ஓடுறது. குழந்தைகள் கீச்சு குரல்ல பேசிக்கிறதே. ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகி யானை மேல யானை மேல போய் தான் பட்டாபிஷேகம் பண்ணிப்பார். இப்படிதான் போவார். எங்காத்து வாசலோட தான் போவார். இல்ல எங்காத்து வாசல தான் முதல்ல வந்துவார், அப்புறம் தான் உங்காத்து வாசல் இப்படி வருவார். படவடா இப்படி போய் பட்டாபிஷேகம் பண்ணிண்டு அப்புறம் அந்த யானை மேல வருவார். ஏன்னா அந்த குழந்தைகள் குஷிய வாழ்க்கை. இப்படியா அவர் இந்த குழந்தைகளை முதற்கொண்டு குதூகலமா. ஏன்னா அந்த குழந்தைகளை முதற்கொண்டு தெருவோடு போனா இப்படி கண்ணத்தை நிமின்றதும், அவளுக்கு மிட்டாய் கொடுக்கறதும், ராஜா பயலே நீதாண்டா ராஜா அப்படின்னு சொல்றதும், இது ராமருடைய பழக்கமா இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு முதற்கொண்டு ராமர் அண்ணாவாச்ச. பட்டாபிஷேகத்துக்கு அப்படி இல்லவோ அதுகளுக்கு காத்துன்னு இருக்கு. எல்லாம் அப்படி காத்துன்னு இருக்கு. ஜகத்தே காத்துன்னு இருக்கிறது. தசரதரும் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு வரப்போறார். மந்தரைங்கிற ஒருவள் அயோத்தியில ஒரு நாய்க்கு முதற்கொண்டு சந்தோஷம் சொல்லிவிட்டு இவளுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமான்னாள். அதனாலதான் வால்மீகி சொல்றா, இவள் நிச்சயம் அயோத்தியில பிறந்தவள் இல்லேன்னுட்டார். எங்கேந்தோ வந்து தொலைச்சதுன்னார். ஞாதி தாசியதோ ஜாதா, எங்கேந்தோ வந்தவள். அயோத்தி ஜீவனா இருந்தா ராமபட்டாபிஷேகத்துல சந்தோஷம் அடையாம இருந்திருக்க முடியாது. தூக்கம் வரலன்னா மேல் மாடியில் ஏறி இப்படி உலாத்துமா. அது இப்படி உலாத்தும் பொழுது ஊரே திமுலோகப்படுறது என்னதுன்னு புரியலேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதானே லட்சியம். யாருக்கா? அவளுக்கா? யாராவது சிரிச்சுட்டா அவளுக்கு கோபம் வருவான். என்ன சிரிப்பு அப்படின்பலாம். தேஷாம் சுக கிரீடன வீட்சணாட்சமஹான்னார். சௌக்கியமா இருந்தா அவளுக்கு பிடிக்காது. அதுவும் கௌசல்ய சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு கவனிச்சாள். அங்க இருக்கக்கூடிய ஒரு சேட்டியை பார்த்து, என்ன கௌசல்ய இப்படி அமக்களப்படுத்துறா, ஊரே அமக்களமா இருக்குது, என்னது உனக்கு தெரியாதா? ராமருக்கு பட்டாபிஷேகமாச்சேன்னாள். அவள்தான் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு குமுறல் கோபம், முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்க. ராமா அவளுக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அவள் மேல் மாடியில இருந்து 10 படிக்கு காலை வச்சு கீழே இறங்குறாள். என் வழிக்கு விழறதானே கீழே இறங்கி வராள். நேர கைகேயி தூங்கி இருக்கிறாள். எப்படி இருந்தாலும் ராஜா கைகேயி அரண்மனையில தான் விசிராந்திக்கு வர வழக்கம். அதுவரையிலும் கைகேயி சந்தோஷமா இருந்து வரவேற்பல் அவளுடைய பழக்கம். இன்னைக்கு கைகேயி நாழிய கொஞ்சம் அசந்துட்டாள். கைகேயிட்டுக்க வந்து கைகேயை எழுப்புறாள். மகாராணி தசரத சக்கரவர்த்தியினுடைய இஷ்ட பத்னி, அப்பேற்பட்ட ஒரு ராணியை இவள் எப்படி எழுப்புறாள்? எப்படி எழுப்புறாள் படுத்தேளோ. உத்திஷ்ட மூடே கிம் கிம் சேஷே பயம் த்வாம் அபிவர்த்ததேகே உபப்ளுதமகௌகேன கிமாத்மானம் ந புத்யசே சலம் ஹி தவ சௌபாக்யம் நத்யாஸ்ரோத இவோஷ்மகே அக்ஷயம் சுமகத்தேவி பிரவருத்தம் த்வத்விநாசனம். அங்கேருந்து வந்ததுமே அறிவுகிட்ட மூடவே அப்படின்னு எழுப்புறா. உத்திஷ்ட மூடே கிம் சேஷே, ஏன் படுத்துன்னு கிடக்க, எழுந்துரு. அவ எழுந்திருக்கலையா சீக்கிரம். ஏன்னா
இது மாதிரி எப்பொழுதாவது எழுப்பினானா என்னன்னு எழுந்துக்கிறதுக்கு அநேகமா தினசரியே அப்படித்தான் எழுப்புவாள். அதனால அவ பேசாம படுத்துன்று. பயம், மகத் பயம் வந்திருக்கு, யாராலையும் நீக்க முடியாத பயம் வந்திருக்கு, ஆபத்து வந்திருக்கு என்றெல்லாம் இவள் அடிகொண்டு உடனே எழுந்துண்டாள். என்ன வந்துடுத்து இப்ப, ஏன் இப்படி கத்துற, என்ன வந்துடுத்து, என்ன வந்துடுத்தாவது, மகாப்பிரவாகம் வரப்போகிறது அப்படிங்கும் பொழுது அங்க ஆற்றில் ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த பிரவாகம் வருதுன்னு தெரியாமல் அவனை எப்படி அந்த ஆறு பிரவாகம் அடிச்சுண்டு போகுமோ, அடிச்சுண்டு போன பிறகு அப்புறம் என்ன பண்றது, பிரவாகம் வரத்துக்கு முன்னாடி எழுந்துவிட வேண்டாமோ? அதுபோல உனக்கு பெரிய ஆபத்து உபஸ்திதம் சமீபத்தில் இருக்கு, அதை வராத விடாம தடுத்து விடணும். அதுதான் புத்திசாலித்தனம். என்ன ஆபத்து? ராமம் தசரதோ ராஜா யௌவராஜ்யே அபிஷேக்ஷதி. தசரதராஜர் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறாராம். இது ஆபத்துன்னா சொல்றாவ. இது சொன்னது உடனே கைகேயினுடைய முகம் அப்படியே மலர்ந்தது, சந்தோஷப்பட்டா. ஆஹா, எப்பேற்பட்ட விஷயம் சொன்னேன் ராமனுக்கா? அசடே, சொல்ல தெரியாம நீ சொல்றையே, இது உன் தப்பு இல்ல, என் பாக்கியம் இல்லை. நீ அதை சந்தோஷமா சொல்லும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை. சொன்ன விஷயம் அப்பேற்பட்ட மங்களமான செய்தியா இருப்பதனால இந்த சம்மானம் என்று விலை உயர்ந்த ஒரு ரத்தன ஹாரத்தை கழட்டி அவளுக்கு கொடுத்து, ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாதி பிரததௌ சுபம். அந்த ஆபரணத்தை வாங்கி கைகேயி மேலேயே எரிஞ்சாள். உனக்கு ஆபத்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சம்மானம் கொடுக்க இஷ்டப்படுறைய. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற, சுண்ணாம்பு கரைச்சா கூட பால் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாயில விட்டுண்டா வெந்து போயிடும். ஜாக்கிரதை, தசரதனை நீ நல்லவன்னு நினைக்காத, அவனை போல அயோக்கியம் கிடையாது. உன்னை பார்த்து கிளியே மயிலேன்னு பேசிவிட்டு காரியத்தை கௌசல்யக்கு காட்டுறான் பத்தியா. ராஜ்யம் பூரா கௌசல்யனுடைய பிள்ளைக்கு எழுதி வைக்க போறான், கௌசல்ய வீட்டோட கடக்க போறான். நீயும் கௌசல்யனுடைய வீட்டுல கூட்டிண்டு நிற்க வேண்டியதான். அந்த கதி உனக்கு வரப்போறது. ஜாக்கிரதை, இப்பொழுதே முழிச்சுக்கோ. இது பார், வீணா சக்கரவர்த்தியை குறை சொல்லாதே, அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. மகாத்மா, அவர் என்னை கடுக்கவே மாட்டார். என்னிடத்துல அவருக்கு அவ்வளவு பிரியம் உண்டு. தர்மத்தை தான் செய்வர். மூத்த பிள்ளை ராமன். நம்ம குடும்பத்துல மூத்த பிள்ளைக்குத்தான் பட்டம் கட்டுறதுங்கிறது பரம்பரா தர்மம். இல்ல நம்முடைய மூத்த பிள்ளையான ராமன் என்ன முரடனா, அசடனா, அங்கஹீனனா? அவனை தள்ளிவிட்டு அடுத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டுறதுக்கு? மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்ட வேண்டியது மகா உத்தமன், தார்மிகன். அப்பேற்பட்ட புத்திரனுக்கு பட்டம் கட்ட வேண்டியது யோஜனை பண்ணி செய்ய வேண்டியது தான் செய்தார் தசரதர். நீ வீணா அலட்டிக்காதே. இப்படி சொல்றியே கைகேயி, என்ன இருந்தாலும் நம்ம பெத்தது இல்லையோ பரதன். இவர் நம்ம பெத்ததாவது ராமன் தான் என் புள்ள. ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷணே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத்ராஜா ராமஹு ராஜ்யே அபிஷேக்ஷதி. வேறு யாரோ உன்னூத்தி பெத்த புள்ளே அப்படின்னு நான் ராமங்கிட்டக்க பழகல, ராமனும் எங்கிட்டக்க மாற்றாந்தாயின்னு பழகல. ஒரு கால் கௌசல்யாதோதிரிக்தஞ்ச சது சுஸ்ரூஷதேஹிமாம். கௌசல்ய கிட்டக்க கூட மரியாதையா பழகிட்டு இந்த வந்துடுவான். அவன் செல்லங்காட்டுறதெல்லாம் எங்கிட்டதான், என்னிடத்துலதான் வம்புல்லாம் பண்ணுவான், அடங்கள்லாம் எங்கிட்ட தான் பண்ணுவான், வேண்டியதெல்லாம் எங்கிட்ட தான் அடம் பண்ணி சாப்பிட்டுட்டு போவான். அவனுக்கு அபூர்வமான பொருள் ஏதாவது கிடைச்சாலும் கௌசல்யக்கு கொடுக்க மாட்டான். அம்மா கைகையம்மா என்று எங்கிட்ட தான் கொடுக்க வரும். உயிரை வச்சுருக்கு எங்கிட்ட அந்த குழந்தை. நீ எப்படி இப்படி பேசுற, உனக்கு தெரியாதோ? என்னுடைய மனசை மாத்தாத. ராமனிடத்துல எனக்கு கிஞ்சித்து பேதம் கிடையாது. ஒரு கால் பரதனுக்கு பட்டம் கட்டினால் கௌசல்யக்கு நல்லது. பரதன் கௌசல்யிட்டு தான் ஒட்டின்னு இருக்கிறான். ராமனுக்கு பட்டம் கட்டினால் எனக்கு தான் நல்லது, உனக்கு தான் நல்லது. நீ கொஞ்சம் யோஜனை பண்ணு. அதனால வருத்தப்படாத, நமக்கு சந்தோஷம். செய்ய வேண்டியது தான் தசரதர் செய்கிறார். நீ இப்படி நினைக்கிறியே, இதுல சூழ்ச்சி இருக்கு. உங்ககிட்ட பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா,
சக்கரவர்த்தி உங்ககிட்ட பிரியமா இருக்காரு, அதனால உங்ககிட்ட தாம் பிரியமா பழகினா தான் பட்டாபிஷேகத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிரியமா இருக்கான். கையில ராஜ்யம் கிடைச்சு விடுத்துன்னா அப்புறம் உன்னை தூக்கி எறிஞ்சு விடுவான், உன்னை கவனிக்கவே மாட்டான். உன்னை மட்டும் இல்ல, பரதனை 12 வருஷம் இப்பொழுது விலைக்கு வச்சு விட்டு பட்டாபிஷேகம் பண்றதுல இருந்தே இது தெரியலையா இந்த சூழ்ச்சி? தப்பி தவறி பரதன் அங்கேன்னு வந்தானால் அவனுக்கு ராஜ்யம் கிடைக்காது, கிடைச்சாலும் எச்சில் ராஜ்யம் தான் கிடைக்கும். உள்ள புகவே விடமாட்டான். தேசாந்தரம் வானயிதா லோகாந்தரமதாபிவா, ஏதாவது பொய் குற்றம் சாட்டி நாடு கடத்தி விடுவான், இல்ல கொலை குற்றம் சாட்டி கொலையே பண்ணி விடுவான். சொத்துல உள்ள ஆசை, பணத்துல உள்ள ஆசை எப்பேற்பட்ட மனுஷனையும் புத்தி கெடுத்து விடும். என்னதான் செய்ய மாட்டான். ஆகினாலே நடக்க போற விபத்தை முன் ஆலோசனையோடு எவன் தடுத்துக்கிறானோ அவன் தான் புத்திசாலியே தவிர, நடந்த பிறகு ஐயோ அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சா அவன் புத்திசாலி இல்லை. உடனே ஒரு க்ஷணத்துல கைகேயினுடைய மனசு மாறி போயிடுத்து. துஷ்ட சங்கத்தினால ஏன் இப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சாள். பரதனை காப்பாத்திக்கணும்னு தோணி போயிடுத்து. இதுக்கு என்ன செய்வோம்னு திணறாள். அத மந்திரகையே புத்தி கேட்கிறாள். மந்திர உடனே சொன்னால், இதுக்கு முன்பு தேவாசுர யுத்தத்தில் நீ 2 வரன் கேட்டிருக்கியே, அதை இப்பொழுது ராஜா வந்தா நினைவு மூட்டு. ஒரு வரனாலே 14 வருஷம் ராமர் சீர ஜட்டாதரனாக காட்டுக்கு போக வேண்டியது. இப்பொழுது இதே பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு நடத்த வேண்டியது என்கின்றத கேட்டு இப்படி ஒரு யுக்தி சொல்லிக் கொடுத்தாள். உடனே கைகேயிக்கு சந்தோஷம் வந்து கொடுத்தோம். மந்திரைய பார்த்தாள். மந்திரே, உன்னை போல புத்திசாலி உலகத்துல ஒத்துருமே கிடையாது. எல்லாருக்கும் தலையில மூளை, உனக்கு முதுகுல மூளை. அதனால்தான் உன்னுடைய முதுகு பெருசா கூம்பி இருக்கே என்னத்தினாலேன்னு நினைச்சு பார்த்தேன். முதுகு உயரமா இருக்கே, அதான் மூளை உனக்கு அவ்வளவு பத்தியாய் அழகுல நீதான் நம்ம 2 பேரும் தான் உலகத்திலேயே அழகு. தன்னை விட்டு கொடுத்துக்க இஷ்டம் இல்ல. அப்பொழுதோ தொம் பத்மமிவா தேன சன்னதா பிரிய தரிசனா, நம்ம 2 பேரும் தாமரப்பூ மாதிரி, தாமரப்பூவிலையும் நிமிர்ந்த தாமரப்பூ மாதிரி நான் இருக்கேன், வளைஞ்சு பூத்த தாமரப்பூ மாதிரி நீ இருக்க. என்னை விட நீதான் அழகு. பட்டாபிஷேகம் மட்டும் நடந்துடட்டும் பரதனுக்கு. பாரு, உன்னை ராஜாத்தியாட்டம் வச்சுக்கிறேன். உனக்கு நல்ல உயர்ந்த பட்டுப்புடவை எல்லாம் கொடுக்கிறேன். உனக்கு சுகந்த தைலங்கள்லாம் நானே உன் முதுகுல தேய்ச்சி விடுறேன். சந்தன காப்பு பண்றேன். உனக்கு உற்சவங்கள்லாம் பண்றேன். இப்படி சிரிச்சுண்டே பேசினதும் கூனி சொன்னால், அதுக்கு இப்ப சந்தர்ப்பம் இல்லை, நீ பண்றதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோ. ஆனால் இப்ப சக்கரவர்த்தி வர போறார், ஜாக்கிரதையா இருக்கணும். பிடிவாதம் பண்ணி எப்படியாவது காரியத்தை சாதிச்சு விடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கு சஜ்ஜமாயிரு. அழணும், தெரியுமா, இப்படி அழணும் என்று உள்பட சொல்லி கொடுத்து விட்டு கிளம்பி போயிட்டா. அங்க இருக்கக்கூடாதுன்னு அவளுக்கே தெரியும். அங்க இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி